திண்டுக்கல் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டியை சேர்ந்த குப்புசாமி எனும் விசாரணை கைதி மதுரை கிளை சிறையில் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் கூறியிருக்கின்றனர். ஆனால் அவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்கலாம். வீரமணிகண்டன், குப்புசாமி எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார்? கார்த்திகேயன் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் அரசு அனுமதியின்றி மதுபானம் விற்றதாக சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 11ஆம் தேதி இவர் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு உடல்நலைக் குறைவு ஏற்பட்டது காரணமாக நேற்று அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில அவருடைய உயிர் பிரிந்தது. இந்நிலையில அவருடைய குப்புசாமி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவர் உறவினர்கள் தற்போது சானார்பட்டி காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. கார்த்திகேயன், காவல்துறையினர் விளக்கம் ஏதேனும் இருக்கிறதா? தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பொதுமக்களிடம் கோட்டாட்சியர் மனோகரன் பேசிட்டு வராரு. இது சம்பந்தமாக அதிகாரிகள் கூறுகையில இவர் ஏற்கனவே உடல்நிலை குறைவு ஏற்பட்டனால்தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல்நிலை குறைவானதான் மரணமடைந்ததாக நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன், காவல்துறை தரப்பில் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த மரணம் தொடர்பாக அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சிறையில் இவருக்கு உடல்நிலை குறைவால் இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும், மேலும் நேற்று காலையிலும் அவருக்கு உடல்நிலை சோர்வு ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில தான் உயிர் வந்திருக்கார். ஆனால் தொடர்ந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டனால்தான் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக நம்மளிடம் தெரிவித்திருக்காங்க. தற்போது திண்டுக்கல் கோட்டாட்சியர் மனோகரன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். கார்த்திகேயன்.